கருப்பு கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. 1 கப் கருப்பு கடலையும் 1 கப் வெள்ளை உளுந்தும் நைட்டு ஊற வச்சு அரைச்சிட்டாங்க. காலையில் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் 1/2 கப்பு கோதுமை ரவை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டாங்க. அது கூடவே 3 காய்ந்த மிளகாயும் 1 ஸ்பூன் ஜீரகம், தயிர் 1/2 கப்புங்க, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தோசை மாவு பதத்துக்கே அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வந்த மாவை அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தோசையை நம்ம எப்பவும் ஊற்றுற மாதிரியே நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது நல்லாவே வரும் தோசை. நான் இந்த தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க செஞ்சேன். ஹெல்த்தான தோசைங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு நான் வேர்க்கடலை சட்னி வச்சுங்க. வேர்க்கடலை சட்னி நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.